போதைப் பொருளை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் சொன்னா, போதைப் பொருளோட புழக்கம் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா, போதைப் பொருளோட உற்பத்தி தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு அமைச்சர் ரகுபதி. ஸோ இந்த விஷயத்த பார்க்கும்போதும் கொஞ்சம் கேளிக்கையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போதைப் பொருளோட புழக்கத்த நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து இருக்கிற ஆளுங்கட்சியினர் தான் வந்து நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு ஆப்போசிட்ல வந்து இந்த புழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த புழக்கத்தை வந்து கண்டறிஞ்சு இது யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படின்றத பத்தி நாங்க ஆராயிரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதுல வந்து அவர் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருளுடைய புழக்கம் வந்து தமிழ்நாட்டுல இருக்குதான், ஆமான்னு சொல்றேன். ஆனா போதைப் பொருளோட உற்பத்தி தமிழ்நாட்டுல கிடையாது. இதை அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்த திருப்பி விட்டுருக்காரு. இதுல ஏதோ விரக்தியில வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த பார்க்கும்போது இதுக்கான பதிலா இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ இடிக்குதுங்கிற மாதிரி தான் இந்த பதில் இருக்கு. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் ஆளுங்கட்சியினர் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ்லாம் வந்து மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து ஆளுங்கட்சிக்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆளுங்கட்சியில இருக்க பர்சன்ஸே வந்து கூட சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க.